உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பல குளறுபடிக்கு மத்தியில் பிஜேபி ஒரு வழியா வேட்பாளர்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேட்பாளர் பட்டியல் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வேட்பாளர் பட்டியலில் எதிர்பார்த்த விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர் போட்டி போடுவார், அவர் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. கடைசியில் அண்ணாமலை போட்டி போடலைன்றது தெரியுது. மற்றபடி மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறதோ, தஞ்சாவூர்ல முருகானந்தம் போட்டி போடுறதோ, இல்லை மதுரை சவுத்துல ராம சீனிவாசன் போட்டி போடுறதோ, இல்லை நாகர்கோயிலில் காந்தி போட்டி போடுறது, இல்லை கோயம்புத்தூர் நாட்டில் வானதி போட்டி போடுறது, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், அடிபட்ட விஷயம் தான். அதனால அதில் ஒன்றும் பெருசா புதுமை இல்லை. முடக்குறிச்சியில பழைய எம்எல்ஏ சரஸ்வதி தூக்கிட்டு புதுசாக அங்கே ஒரு கேண்டிடேட்டா அங்கே போட்டிருக்காங்க. மற்றபடி இப்ப புதியவர்கள் நிறைய பேருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அண்ணாமலை அதுல இடம் பெறாததான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஆக்சுவலா அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் கேட்டாரு. அது அதிமுகல கேட்டு பார்த்தாங்க, சிங்கானூர் கொடுப்பீங்களான்ட்டு. சிங்காநல்லூர் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே முடக்குறிச்சியில போட்டி போட சொன்னாங்க. முடக்குறிச்சியில நான் போட்டி போட முடியாதுன்னாரு. வானதியை முடக்குறிச்சிக்கு நீங்க போங்கன்னாங்க. அவருக்காக நான் எதுக்கு முடக்குறிச்சிக்கு போகணும்னு வானதி முறைக்கவே, சீனியர் லீடர் வானதியை ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்டு அண்ணாமலையை நம்ம கை விட்டுலாம் இந்த வாட்டின்னு அண்ணாமலைக்கும் போட்டி போடாததான் பெட்டர்னு ஒரு ஃபீல் பண்ணாரு. கட்சி மேலிடம் வற்புறுத்தவே எனக்கு சிங்காநல்லூர் கேட்டாரே தவிர, நம்ம போட்டி போடாததான் நம்ம கொஞ்சம் அலூஃபாவே இருக்கலாம், கொஞ்சம் விலகியே இருக்கலாம்னு எண்ணத்துல தான் அவர் இருக்காரு. ஆக்சுவலா அவர் என்னப்படி கடைசியில் அவருக்கு சீட்டும் கொடுக்கல. அவர் அண்ணாமலையை ஒரு மாதிரி பிஜேபியில கொஞ்சம் அப்படியே சைலைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அவரை வீக்கன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? இல்ல, அவரை மேலிடம் அவர் எப்படியாவது அகாமடேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த தேர்தலில் பங்கு கொண்டு எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பிரச்சாரம் பண்ணணுமான்னு அவருக்கு ஒரு ரெண்டு மனசா இருக்காரு, யோசனையிலே இருக்காரு. என்டிஏ ஆட்சி அதுல அவருக்கு சந்தேகம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொல்ல வேண்டியிருக்கே, நம்மளை பழிவாங்கினவர் எடப்பாடி பழனிசாமி ஆச்சே, நம்மளை கட்சியை விட்டு, கட்சி தலைவர் பதவி விட்டு நம்மளை தூக்கினதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தானே, அவரை முதல்வர் கேண்டிடேட்டா பிரச்சாரம் பண்ணணுமா? அதை அவர் வெளிப்படையா சொல்ல மாட்டாரு. அவருக்கு சமீபத்தில் நடந்த பல கட்சி கூட்டங்கள்ல அவர் கலந்துக்கவே இல்லை. அவரு சமீபத்துல பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்த போது பாண்டிச்சேரியில இருந்து ஹெலிகாப்டர்ல, அந்த மார்டின் பையனோட ஹெலிகாப்டர்ல சேர்ந்தாரு அவர் இங்க. ஆக்சுவலா அதனால பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் தன்னை தனியா விட்டா பெட்டரு, நம்ம கண்டுக்காத தாமரை இலை தண்ணீர் மாதிரி அப்படியே மேலோட்டமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர். ஆக்சுவலா அந்த மாதிரி மேலோட்டமா இருந்துட்டு போலாம். தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாடு பாஜக, தமிழ்நாடு அதிமுக தோத்துது, இல்ல பாஜக மோசமா தோத்துது அப்படின்ற சூழல்ல நம்ம ஒரு தனி லைன் எடுக்கலான்ற எண்ணத்துல அவர் இருக்காரு. ஆக்சுவலா இப்ப தேர்தல் வரையும் ஒண்ணும் பண்ண மாட்டார். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் முன்னாடி ஏதாவது பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. அதுக்குள்ள பாஜக மேலிடம் கூட்ட அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி சாகசம் எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, ஒழுங்கா பாஜகவுக்கு என்டிஏக்கு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே வேற வழி இல்லாம இப்போ அப்படியே பிரச்சாரம் பண்ற நிலையில இருக்காரு. என்னைக்குதான் 23ஆம் தேதி முடியும், மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், அன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியோட நிலை என்ன, அதை பொறுத்துதான் அவருடைய எதிர்காலம். அவர் என்ன நினைக்கிறாரு, வரப்போற காலத்துல 2031 தேர்தலில் களம் கிட்டத்தட்ட ஒரு இளைஞர்களின் களமா இருக்கும், அதுல நமக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு அவர் நினைக்கிறார். பாஜகவும் அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணலான்னா அது வேற மாதிரியான மெசேஜ் கேரி ஆகும் அப்படின்ட்டு அண்ணாமலையை எப்படியாவது புஷ் பண்ணி நிப்பாட்டிடலான்னு ட்ரை பண்ணாங்களா? அவங்க புஷ் பண்ணாங்க. கடைசியில பியூஷ் கோயல்லாம் கூப்பிட்டு எவ்வளவோ பிரஸ் பண்ணி பார்த்தாரு. அப்படின்னா நான் நிக்கணும்னா நீங்க எனக்கு சிங்காநல்லூர் கொடுங்க, வாங்கி கொடுங்க. ஏடிஎம்கேன்றது 14 தொகுதி ஏடிஎம்கே தோட்ட தொகுதியை நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க. 18 தொகுதியில நம்ம உதயசூரியன் சின்னத்தோட போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த மாதிரிலாம் நமக்கு சிக்கல்ல மாட்டி வச்சிருக்காங்க ஏடிஎம்கே. இந்த தொகுதியை நீங்க போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க இதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்க என்ன நிக்க சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல நம்ம போன வாட்டி ஒரு இடம் தான் கொடுத்தாங்க, 10 இடம் இருக்கு, 2 இடம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதுல ஏன் கொடுக்கல? இந்த வாட்டி சிங்காநல்லூர் கேட்டுவாங்க, நான் நிக்கிறேன் அப்படின்னாங்க. சிங்காநல்லூர் அவரு பழனிசாமி எப்படி கொடுப்பாரு அண்ணாமலைக்கு? அவர் அண்ணாமலை அந்த அரசியல்ல, உள்ளூர் அரசியல்லயே அண்ணாமலையை ஒதுக்க ஓரங்கட்டணும் தானே பழனிசாமி இருக்காரு. அப்புறம் அவர் எப்படி கொடுப்பாரு அவரு? அதனால கண்டிப்பா அண்ணாமலைக்கான சான்ஸ் கொடுக்கறத எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார். அண்ணாமலையும் சரி இதுதான் சான்ஸ், நம்ம ஒதுங்கி இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறாரு. கொங்கு பெல்ட்ல அண்ணாமலை கொஞ்சம் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆயிடக்கூடாதுன்ட்டு எடப்பாடி ரொம்ப கான்சியஸா இருக்காரா? ரொம்ப கான்சியஸா இருக்காரு எடப்பாடி. அண்ணாமலையோட நோக்கம் என்னன்னா, எடப்பாடி கூட அவருக்கு நோக்கம் இல்லை. அவர் இந்த பிஜேபியில இருந்தா அவர் 31 தேர்தலில் ஒரு ப்ராமினென்ட்டா இருக்க முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ ஒரு தனி கட்சி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஆரம்பிச்சு நம்ம சீரியஸா அடுத்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா சீரியஸா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணினா நம்ம 31ல எமர்ஜ் ஆகலாம், ஒரு சிஎம் கேண்டிடேட்டா எமர்ஜ் ஆகலாம்
பாஜகல இருந்து ம். அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய லட்சியத்தை வந்து இன்னும் கொஞ்சம் உயரமா வைக்கலான்ற எண்ணத்துல அவர் வைக்கும். இருக்கார். அந்த அடிப்படையில அவர் ம். வேலை செய்யறதுக்கான முயற்சிகள் இறங்குறாரு. அத முன்னாடியே ஆரம்பிக்கலாம் பார்த்தார் தேர்தலுக்கு முன்னாடியே. பாஜக மேலிடம் இவரு மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால கூப்பிட்டு மிரட்டியதுனால கொஞ்சம் அடக்கி போயிருக்காரு. இப்போ சப்போஸ் மே 4க்கு அப்புறம் பாஜகவும் அதிமுகவும் மோசமா தோத்துதுன்னா, அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தனி ரூட் எடுப்பார். 2031 நோக்கி அவரு அது அடுத்த கட்ட காய்களை அவர் நகர்த்துவார் அவர் ஆக்சுவலா. ஆனா இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் முன்ன எப்போதும் இல்லாத மாரி அண்ணாமலைய போய் அவரோட வீட்ல சந்திச்சு ஒரு வாழ்த்து வாங்குன மாரி வாங்கி, நீங்க எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்டின்லாம் போய் அண்ணாமலைட்ட போய் கேட்குறாங்க. அண்ணாமலைக்கு கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு இருக்கு. இல்ல இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் இருக்காங்கன்ட்டு ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸே நெனைக்கிறாங்களா? அண்ணாமலை அவங்க வந்து வேல்யூ குடுக்குறாங்களா? இல்ல. அண்ணாமலைக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு சார். அது நம்ம இல்லன்னு மறுக்க முடியாது. அதாவது ம். உயர் ஜாதியை சேர்ந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள், அவங்களுக்கு இப்ப பிஜேபியில ரொம்ப வாய்ப்பு குறைவா இருக்கு. அந்த மாரி ம். இளைஞர்கள், அப்புறம் வந்து உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள், பலர் வந்து அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், அவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை வந்து ஒரு தைரியமா பாலிடிக்ஸ் பண்றாரு. திமுகவ கூட நார் நாரா கிழிக்கிறாரு. கவலையே பட மாட்டேன்றாரு. அவரு பாட்டுக்கு அடிச்சு ம். விடுறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாரு. விளைவுகள பத்தி கவலையப்பட மாட்டேன்றாரு. எத வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றாரு. அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு பேர் இருந்திருக்கு. அதனால தான் ம். பாஜக ம். 11% ஓட்டு வாங்கிச்சு. தனியா நின்னே வாங்கித கூட்டணியோட 18% வாங்கிட்டு. அதனால அவர் வந்து தேவை. தமிழ்நாட்டுல பாஜக வளரணும்னு அவர் தேவைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நாளைக்கு எலக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக, பாஜக அணி மோசமா தோத்து, இவர் ஒரு தனி லைன் எடுத்தாருன்னா, இந்த இவர் பின்னாடி இருக்கிற குரூப் அவர் பின்னாடி போகுமா? இல்ல அது வந்து கட்சி சப்போர்ட் தான் அது. நாங்க தத்துவார்த்த ரீதியில ஒரு இது ஒரு ஒரு இதுல ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ல நாங்க பாஜகலயே இருப்போம். நீங்க தனியா போனா உங்க கூட வரமாட்டோம்னு சொல்லுவாங்களே தெரியாது. ஆனா அண்ணாமலைக்கு என்னன்னா, அவருக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்கு. அவர் தனியா போனாருன்னா இந்த ஆதரவு தளம் பின்னாடி போகுமா இல்லையான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆதரவு தளம்ன்றது பாஜகல இருக்கிறது இருந்தானா, இல்ல பாஜக விட்டு வெளில போனாலும் இருக்குமான்றது யோசிக்க வேண்டிய விஷயம். இருக்கும். அவரு அண்ணாமலை கேரளா போய் பிரச்சாரம் பண்றாரு, பாண்டிச்சேரி போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா தமிழ்நாட்டுல அவரு இன்னும் தொடங்கவே இல்ல. இப்போ கேண்டிடேட்ஸ்க்கு வாழ்த்து சொல்லி போட்டிருக்காரு. மோடி பேர மென்ஷன் பண்ணியிருக்காரு. எடப்பாடிங்கிற பேரையோ, ஏடிஎம்கே அப்படிங்கிற பேரையோ அவரு மென்ஷனே பண்ணல. ஸோ தமிழ்நாடு இந்த பிரச்சாரத்துலேருந்து கம்ப்ளீட்டா விலகிரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறாரா? இல்ல. அவரு தமிழ்நாட்டுல சில செலக்டடான சில கேண்டிடேட்ஸ்க்கு அவர் பிரச்சாரம் பண்ணுவார். பண்ணாது இருக்க மாட்டார். ஓகே. தமிழ்நாட்டுல பண்ணுவாரு. பாஜக போட்டி போற இடங்கள்ல பண்ணுவாரு. அவருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமிய சீஃப் மினிஸ்டர், அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த மாரி விஷயங்கள்லாம் அவரு பேசுறதுக்கு யோசிக்கிறாரு ஆக்சுவலா. ம், அதனால ம், வந்து ம், ம். தமிழ்நாட்டுல பண்ணுவார். பண்ணாத இருக்க மாட்டார். கோயம்புத்தூர்லயும் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பண்ணாத இருக்க மாட்டாரு. அவரு அப்படியே நான் தான் சொன்னேன்ல, பட்டும் படாமலும் அப்படியே இருப்பார் சார் கொஞ்சம். அவருக்கு ஆமா. சீட் குடுக்காதது ஒரு விதத்துல அவருக்கு நல்லதுதான். சீட் நல்லது. குடுக்காத இருக்கிறது அவர் ஒரு விதத்துல அவர் நல்லதா ஃபீல் பண்ணுவார். சீட்ட வாங்கிட்டு ம், எம்எல்ஏ ம். ஆயிட்டா அப்புறம் நீங்க பாஜகக்குள்ளேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ எம்எல்ஏ ம், ஆகாத ம். தோத்தாலும் வந்து கெட்ட பேரு. ஏற்கனவே 2 தடவ தோத்துட்டாரு. 2 எம்பி, எம்எல்ஏல. தோத்துனோம். தோத்தாலும் கெட்ட பேரு. அதனால வந்து யோசிக்கிறார். கிடைக்காத இருந்ததே பெட்டரு. ஸோ நம்மளுடைய செல்வாக்கு இதே மாரி இருக்கிற மாரியே அந்த இமேஜ் இருக்கட்டும். எலக்ஷன்ல போட்டி போட்டு தோத்துட்டா இமேஜ் கீழ போயிடும். நம்ம ம், போட்டி ம். போடாமயே இருந்தா அந்த இமேஜ் அப்படியே தக்க வச்சுக்கலாம். நாளைக்கு மாறுகின்ற ஒரு அரசியல் சூழல்ல நம்ம தனியா போனா இந்த ஆட்கள்லாம் கூட வருவாங்களா? நம்ம பின்னாடி இருக்கிற சப்போர்ட் பேஸ் கூட வருமா இல்லையான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. அது மட்டுமே இப்ப அவருக்கு சந்தேகமா இருக்கு. அத வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வருங்காலத்துல அவர் முயற்சி பண்ணுவார். நம்ம பின்னாடி எவ்வளவு பேர் வருவாங்க, என்ன ஏதுன்னு ஒரு கணக்கெடுத்து பார்ப்பாரு. ம், ம். திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா. அந்த அடிப்படையில தான் அவரு இப்போ கிடைக்காத இருக்கிறதும் நல்லதுன்னு தான் நினைப்பார். அந்த மேலிடம் அவ்வளவு பிரஸ் பண்ணி கூட அவர் நிக்க விரும்பல, மொடக்குறிச்சியில நிக்க விரும்பலன்னா, அது காரணம் என்னன்னா, விட்டா போதும் அப்படின்ற எண்ணத்துல அவர் இருக்காரு. போதும். தனியா ஓகே. ம். தமிழ்நாடு பாஜக லீடர்ஸும் வந்து அண்ணாமலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல அண்ணாமலைக்கு இப்போ அவர் கோயம்புத்தூர்ல தான் கண்டெஸ்ட் பண்ண விரும்புறாருன்னா, அவங்க எடப்பாடிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணி கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி கூடுதலா வாங்கியிருக்கலாம். ஆனா அண்ணாமலைக்கு செக் வைக்கணும்னே அவங்க அந்த அளவுக்கு ஃபேவரைட்டான தொகுதிய வாங்கலையா? எப்படி பார்க்கணும்? அவங்க 14 நான் தான் சொன்னேன்ல 14, 15 தொகுதி அதிமுக தோத்த தொகுதியே வாங்கியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் வாங்கியிருக்காங்க. உதயசூரியன்ல 18 இடத்துல திமுக வித்து போட்டி போடுற மாதிரி தொகுதியை வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ம், வந்து ம். அவங்களுக்கு நல்ல சௌரியமான தொகுதிகளை வாங்கிக்கிறாங்க. கோயம்புத்தூர் தெற்குல இருந்து கோயம்புத்தூர் வடக்குக்கு போறது பெட்டர். வடக்கு. செந்தில் பாலாஜியோட இதுக்கு மோதணும். செந்தில் பாலாஜியோட மோத வேண்டிய அவசியம் இல்லைன்னு அங்க போறாங்க டக்குனு வானதி முன்னாடியே தெரிஞ்சுட்டு. அதனால ம், ம். அவங்கவங்களுக்கு சௌரியம். நாகர்கோவில்ல காந்திக்கு சௌரியம். சாத்தூர் போனாதான் வின் பண்ண முடியும்னு நயினாருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அங்க போறாரு. ம். அங்க போனாலும் அவர் வின் பண்ண முடியுமான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அங்க கே.கே.எஸ் போன்றவர் இருக்கிறதுனால எப்படி பார்க்கணும்? அதை பொறுத்து தான் பார்க்கணும்.
ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து வேண்டாம் திருவண்ணாமலை அங்க வேலுவோட மோத வேண்டியிருக்கு, திருவாரூர் அங்க பூண்டி கலைவாணரோட மோத வேண்டியதா இருக்கு. அவங்க லோக்கல்ல வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி தொகுதியெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க பாஜகவுக்கு. அதை வந்து நயினார் நாகேந்திரன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிறவங்க யாருமே பியூஷ் கோயலுக்கு உண்மையான ஏடிஎம்கே என்ன மாதிரியான சொத்தையான தொகுதியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு யாரும் சொல்லல போட்டுருக்கு அவங்களுக்கு. இப்போ அதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மோசமான தொகுதியெல்லாம் வாங்கி வந்துட்டு எனக்கு நிக்க சொல்றீங்களே, கோயம்புத்தூர்ல ஏன் ஒரு 3 தொகுதி வாங்கக்கூடாதீங்க, வெறும் கோயம்புத்தூர் நாட்டை விட்டு அவங்க மத்ததெல்லாம் அவங்க எடுத்துன்னு போறாங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாரு அவரு. அதுக்கு இவங்ககிட்ட பதில் இல்லை. நயினார் நாகேந்திரன் எப்படி இப்போ செல்வ பிறந்த எப்படி ஸ்டாலினோட ஒட்டி இருக்காருன்னு புகார் போறதோ அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அப்படியே ஒட்டி போயிட்டார் அப்படின்ற புகார் தான் மேல போயிருக்கு. ஆக்சுவலா அவர் இன்னும் ஏடிஎம்கே பர்சனாவே தான் பிஹேவ் பண்றாரா நயினார் நாகேந்திரன்? அவர் ஏடிஎம்கே எடப்பாடியோட க்ளோஸ். அவருக்கு என்னன்னா, எடப்பாடிக்கு என்னன்னா அண்ணாமலை போனா சரி, அண்ணாமலை வந்து வெளிப்படையா பேசுறாரு. அப்ப எடப்பாடியை பத்தி விமர்சனத்தை வச்சிருக்காரு அவர். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடியை பத்தி கடுமையா விமர்சனம் வச்சிருக்காரு. அதனால அவருக்கு வந்து பிடிக்காத இருக்கிறதோட ஆட்சி. 2 பேரும் ஒரே ஏரியால இருந்து வர்றதுனால 2 பேரும் வந்து அந்த அந்த ஏரியால யார் பெரிய லீடர்ன்ற அந்த போட்டி இருக்கு. இவர் வளர்ந்தா இவர் நமக்கு எதிராக போயிடுவாரோ, அவர் வளர்ந்தா நமக்கு எதிராக போயிடுவாரோ. ஆனா அண்ணாமலைக்கு என்ன நம்பிக்கைன்னா, நமக்கு அரசியல் பண்றதுக்கு பல காலம் இருக்கு. எடப்பாடிக்கு வயசாயிடுச்சு, அதிகபட்சம் 5 வருஷம் பண்ணா பெரிய விஷயம். அதனால நம்ம ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம போனா நமக்கு பின்னாடி வரும் ஒரு குரூப் வரும்னு அவர் நினைக்கிறார். அதனால அவரை பொறுத்த மட்டும் வந்து நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கேக்கு சார்பா இருக்காரு, அவங்க சொல்றதை கேட்டு வர்றாருன்ற ஒரு எண்ணம் வந்து பாஜக இருக்கு. அதை பத்தின பெட்டிஷன்ஸ் கூட மேலிடத்துக்குலாம் போயிருக்கு ஆக்சுவலா. ஆனா என்னன்னா மேலிடத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்ல, நம்ம ஏடிஎம்கே நம்பிதான் கூட்டணி அமைச்சிருக்கோம், ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சியில் இறங்கணும், அதுவே வந்து தன் கூட்டணியை பலப்படுத்த மாட்டேங்குது, தானும் பலமா இருக்க மாட்டேங்குது, அது எப்படி வேணா போட்டு நம்ம கவலை இல்லை, நமக்கு வேண்டிய சீட்டை வாங்கிட்டு நம்ம ஜெயிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நம்ம ஆட்சிக்கு வர போறதுன்ற ஒரே காரணத்தினால ரொம்ப ஆர்வம் காட்டாம இருக்காங்க. அதனால அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, ஆட்சிக்கு வரணும்னு ஒரு கட்சி ட்ரை பண்ணணும், அதை நோக்கி நம்ம போகணுமே தவிர நம்ம ஒரு 4 இடம் வாங்கி வின் பண்ணா போறோம், 10 இடம் வாங்கி வின் பண்ணா போறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது அப்படின்றது அண்ணாமலையோட பாயிண்டா இருக்கு. அதனால மேலிடத்துக்கும் அண்ணாமலைக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இந்த விஷயத்துல. கட்சியை தனியா கொண்டு போகணும், கட்சியை வளர்க்கணும்னா தனியா தான் போட்டி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினைக்கிறார். அதெல்லாம் நடக்காத போது நினைக்கிறார், நம்ம இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, நமக்கு எதிராக நிறைய பேர் சதி பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள மேல வர விட மாட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி தோத்துது வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் அண்ணாமலையோட பாலிடிக்ஸை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலி பாண்டிச்சேரிக்கு மோடி வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ண வரதா இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ்னால தான் கொலாப்ஸ் ஆயிடுச்சா, இல்ல அது வேற எதுவும் ப்ராப்ளமா சார்? என்ன மாதிரி இஷ்யூ? இல்ல அது வந்து கேண்டிடேட்ஸ் தான் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அண்ணாமலை போட்டி போடலைன்றது முக்கியமான விஷயம். அதனால வந்து நாளைக்கே கூட வேற ஒரு தொகுதியில அண்ணாமலை நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இப்போ பாஜக மேலிடவரே ஒரு புகஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அண்ணாமலை அகாமடேட் பண்ணணும்னு ஒரு குரூப்பும், பண்ண வேண்டாம்னு ஒரு குரூப்பும் இன்டைரக்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் பண்டைய அன்னைக்கு தான் மனு தாக்கல் பண்றதுக்கான கடைசி நாள். ஸோ அன்னைக்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அவரை எப்படியாவது கம்பல் பண்ணி அவரை போட்டி போட வைக்க முடியுமா, யாராவது ஒருத்தரை வாபஸ் வாங்க வைக்க முடியுமா, அது முடக்குறிச்சியிலேயே ட்ரை பண்ணி, முடக்குறிச்சியில இனிமே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு புது கேண்டிடேட் அங்க ஒரு லேடி அங்க போட்டுக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால அங்க வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது தொகுதியை ட்ரை பண்ணாங்கன்னா அது அண்ணாமலை ஒத்துக்க மாட்டார். ஆனால் அண்ணாமலையை போட்டி போட வைக்கணும்னு மேலிடம் எடுத்த முடிவு ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ணாமலையும் அதை என்ன நினைக்கிறாரு, நமக்கு நல்லதுதான் நினைக்கிறாரு. பரவாயில்ல, நல்லதுதான், போட்டி போட்டு தோத்தா நம்ம இமேஜே பாழாயிடும், ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கூடியவரையும் மேலோட்டமா ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம்ன்ற எண்ணத்துல அவர் இருக்காரு. இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியில பிஜேபி கடைசி ஒரு வழியா கேண்டிடேட்ஸா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸால இன்னுமே அனௌன்ஸ் பண்ண முடியாம இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல என்னதான் நடக்குது, என்ன பிரச்சனை? இன்னைக்கு ராத்திரி காங்கிரஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சார். அது அதான் அது அங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க இந்த குழு போய் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தது, சோடங்கர், செல்வ பிறந்தகை, ராஜேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அங்க வந்து ராகுல் காந்தி பாஜகலையும் லேட் ஆனது காரணம் அதுதான். அந்த தலைவர்கள் எல்லாமே அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரின்னு பிரச்சாரத்துல இருக்கிறதுனால பிரச்சனை வருது. ராகுல் காந்தியும் அஸ்ஸாம்ல பிரச்சாரம் பண்றாரு, கேரளால பிரச்சாரம் பண்றாரு. அதனால அந்த கமிட்டி எல்லாம் உயர்மட்ட கமிட்டி கூடாதனால பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர்கள் கொடுத்த லிஸ்ட்டை வந்து ராகுல் காந்தி பார்த்துட்டு ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பையனுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் சீட்டை விற்கிறாங்க. இப்போ உதாரணமா பெண்ணகரத்துல வந்து சமீபத்துல காங்கிரஸ் சேர்ந்த ஜி.கே. மணியோட பையனுக்கு கொடுக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்கு போட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ அங்க வந்து சுமதி அன்பரசு பழைய தலைவரோட பொண்ணு ட்ரை பண்ணுது, அவங்க எல்லாம் பெட்டிஷன் போடுறாங்க, நேத்து வந்தவருக்கு நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி.
அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை வித்துட்டாங்க சீட்டுன்ற மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து அவரு இப்போ ஜோதிமணிலாம் என்ன பண்றாங்க, போய் அங்க போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட சொல்லிடுறாங்க. அவரு என்ன பண்றாரு, இதை கண்டுக்காதே இருக்காரு. அந்த உயர்மட்ட கமிட்டி கூடவே மாட்டேங்குது. இப்போ அவர் வந்து இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா மண்டே தான் கடைசி நாள். இன்னைக்கு நைட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு ஆக்சுவலா. இப்போ மண்டே தான் கடைசி நாளுங்கும் போது இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். வேற பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிதானே வேற சார்? பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நீங்க மனு தாக்கல் பண்றதுக்கு தயாரிப்பு, அதை தயார் பண்றதுக்கே உங்களுக்கு நாளைக்கு ஹாலிடேன்ற போதே பல சிக்கல்கள்லாம் வரும். நோட்டரி பப்ளிக்கா வாங்கணும், கையெழுத்து போடணும், செலான ட்ரெஷரியில கட்டணும், ஏதோ பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த அரசாங்க லீவுனாலே மனு ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால இதுவே கஷ்டப்படுவாங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டும் என்னைக்குமே யார் யார் மனு தாக்கல் பண்ணுங்க. அப்புறம் 9ஆம் தேதி வாபஸ் பெற நாள் இருக்கு. அதுக்குள்ள நாங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றோம், நீங்க வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வாபஸ் வாங்க மாட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரியில பாருங்க, சில பேர் வாபஸே வாங்கல. திமுக வைத்தே போட்டி போடுறாங்க. யூபி எது பீகார்ல என்ன நடந்தது, ஆர்ஜேடி எதிர்த்து போட்டி போட்டாங்க. கேட்டா ஃப்ரெண்ட்லி ஃபைட், நட்பு போட்டின்றாங்க. கேட்டா அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் நட்பு போட்டியை கொண்டு வந்துருவாங்களும் பயமா இருக்கு. அதுதான் இப்போ ஸ்டாலின் ஒரியா இருக்காரு, கடுகடுன்னு இருக்காரு ஸ்டாலின். அவர் வந்து நேற்று கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. அங்க காங்கிரஸ் கேண்டிடேட்டே கிடையாது ஒரு தொகுதியில. அவர் என்ன பண்ணுவாரு பிரச்சாரத்துக்கு, கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ கேண்டிடேட் இல்லாத பிரச்சாரம் பண்ணும்போது அது எஃபெக்டிவா இருக்காது சார். அவருக்கும் டிஎம்கே பேட்டில் இவ்வளவு தீவிரமா எடுத்துட்டு அக்ரெசிவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சப்போர்ட்டா இருக்க வேண்டிய காங்கிரஸ் வந்து இவ்வளவு லத்தாஜிக்கா டீல் பண்ணிட்டு இருக்காங்களா? இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 70 நாளைக்கு முன்னாடியே குழுவை போட்டோம், எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டை கொடுத்துருக்கணும், கொடுத்துதான் நாங்க முன்னாடியே கேண்டிடேட் செலக்ட் பண்ணி முன்னாடியே பிரச்சாரத்துக்கு போயிருப்போம்னாங்கல்ல. இன்னைக்கு 28 சீட் கொடுத்து 1 மாசம் அதுல என்ன பண்ணாங்க? 1 மாசம் என்ன பண்ணிருந்தாங்க? அதனால காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ராகுல் காந்திக்கு முதல்ல தமிழ்நாடுக்காங்க இந்த சீட்டு ஒப்பந்தமே அவருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. 28 சீட்ன்றது அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால அவர் வந்து இந்த தமிழ்நாடுனாலே அவருக்கு கடுகடுப்பா இருக்காரு. அவருக்கு கேரளால வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால அங்க கான்சென்ட்ரேட் பண்றாரு. அஸ்ஸாம்ல டஃபா ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அங்க கான்சென்ட்ரேட் பண்றாரு. பாண்டிச்சேரி கைவிட்டாங்க காங்கிரஸ், அது வின் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலயும் அவங்க வந்து கைவிட்டாங்கன்றதான் உண்மை ஆக்சுவலா. ராகுல் காந்தி வந்து தமிழ்நாடு இது மேல ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரா? அவர் பிரச்சாரத்துக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ராகுலும் ஸ்டாலினும் ஒன்னாலாம் ஸ்டேஜ்ல நிப்பாங்களா? எப்படி வாய்ப்பு இருக்கா? ராகுல் வந்து பிரச்சாரத்துக்கு வருவார் சார். அவர் வந்து ஸ்டாலினோட ஒன்னா இருப்பாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அவரு ஸ்டாலினோட இது வரையும் பேசவே இல்லை. இந்த கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாம் போட்ட பிறகு, தொகுதி ஒதுக்கிற பிறகுலாம் பேசவே இல்லைன்னு சொல்றாங்க. அதனால 2 பேரும் ஒரே மேடையில பேசுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இது தமிழ்நாடு அரசியல் ஒன்றும் முக்கியம் கிடையாது. ஜெயலலிதா சோனியா காந்தி கூட்டணியில் இருந்த போது சோனியா காந்தி மேடையில் ஜெயலலிதா ஏறவே இல்லை. விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கூட்டணியில் இருந்த போது விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் ஒன்னா பேசவே இல்லை. அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை வச்சுட்டு மத்தவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சரியான உறவு கிடையாது, பாத்தீங்களான்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. சில போது அது எடுபடும், சில போது எடுபடாது, அவ்வளவுதான். ஓகே. மத்தபடி ராகுல் இப்ப வரலங்கிறதோ இல்ல ஸ்டாலின் கூட மேடை ஏறலங்கிறதோ அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. அது பெரிய திமுக வந்து களத்துல ரொம்ப சீரியஸா அவங்க இறங்கிட்டாங்க. அவங்க 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 இந்த கூட்டணி கட்சியெல்லாம் நம்புறதை விட அவங்க என்ன நம்புறாங்கன்னா, தாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முதல் 2 நாள்ல செய்யக்கூடிய வேலைகள், அதுக்கப்புறம் வந்து தான் கொடுத்த வாக்குறுதிகள், அப்புறம் தன்னால பயன்பெற்ற பயனாளிகள், இவர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.